ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் பராபவ தமிழ் புத்தாண்டின் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் நீங்கள் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14 நாள் 2026 செவ்வாய்க்கிழமை சுமார் காலை 9:32 மணிக்கு சூரிய உதயாதி 8:26 நாளைக்கு ரிஷபலக்னம் செம்ம நவாம்சத்தில் மங்களகரமாக பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் உள்ள மிகப்பெரிய கிரக பேச்சிலை வைத்து தான் இந்த பராபவ வருஷத்தை ஆண்டிய பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த ஆண்டில் நடக்க இருக்க மிகப்பெரிய கிரக பேச்சுகள் என்றால் குரு பகவானும் ராகு பகவானும். குரு பகவான் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி மாதம் சனிக்கிழமை 31/10/2026 சனிக்கிழமை பகல் 2:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது 24 ஜனவரி 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 46.55 நாழிகை அளவில் திருக்கணித குருப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசிக்கு கடகராசிக்கு திரும்புகிறார். ராகுகேது பகவான் அடுத்த மிகப்பெரிய கிரக பயிற்சியாக அமைகிறது. கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 5, 2026 சனிக்கிழமை இரவு 10:33 மணிக்கு சூரிய உதயாதி 40.14 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு, கேது பகவான் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த கிரக பயிற்சிகளை வைத்து இந்த பிரபாவ வருட பலன்களை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். தனுசு ராசி அன்பர்களே, புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். எனவே வருட தொடக்கமும் வளர்ச்சியாக இருக்கிறது. ஆயினும் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எந்த செயலையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்ய இயலாது. தடைகளும் தாமதங்களும் வந்தவுடனே இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடும். அனுபவஸ்தரின் அறிவுரையும் ஆன்மீக பெரியவர்களின் ஆசையும் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை அகற்றி கொடுக்கும். இந்த புத்தாண்டில் மாபெரும் கிரக பயிற்சிகளை வழங்குவது குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் தான். அது எந்தெந்த நேரத்தில் விலகுகிறது, பயிற்சியாகிறது என்பதை நாம் முன்னாடியே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி கடகராசிக்கு மாறுகிறது. கடகத்தில் மாறி அவர் உச்சநிலையை அடைகிறார். அவ்வாறு கடகத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் சமயம் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்கும் இந்த நேரம் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது. ஆரோக்கியம் சீர்கேடுகள் அதிகரிக்கும். உறவினர்களால் பகைகள் உண்டாகும். ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம் போன்றவை ஏற்படலாம். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காக இருக்கும். குருவின் பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. குடும்பஸ்தானத்தை பார்க்கும் குருவால் குடும்பத்திலே சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். செல்வாக்கு மிக்கவர்களின் பழக்கத்தால் இடையூறுகளாகும். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் சுகஸ்தானம் பலம் படுகிறது. இடம், வீடு, கல்வி, வாகனம், தாய் போன்ற விஷயத்தில் குறிக்கும் இடத்தில் குரு பகவான் பார்வை பதிவதால் அந்த இடங்கள் புனிதமடைகின்றன. அவை அனைத்திலும் எடுத்த முயற்சிகள் கைகூடும். குறிப்பாக தாய் வழி ஆதாய வழி சிறப்பாக இருக்கிறது. கல்விகள் கற்பவர்களுக்கு, மாணவர்களுக்கு அல்லது கலைகளை எடுத்த முயற்சிகள் கைகூடும். வீடு, இடம் வாங்கும் யோகம் உண்டாகும். வெற்றிக்குரிய செய்திகள் ஒன்றொன்றாக வந்து சேரும். குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் ஆன்மீக பயணம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் திருமண முயற்சிகள் கைகூடும். பழைய வாகனங்களை கொடுத்து வாங்குவீர்கள். புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு கிடைக்கும். சிம்மராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை 1, 3, 5 ஆகிய இடங்களில் பதிகிறது. ராசிநாதன் உங்கள் ராசியை பார்ப்பது, அதிலும் 9ஆம் இடத்திலிருந்து அவர் பார்ப்பது
சிறப்புக்குரியதாகும். 5 9 மிஞ்சும் பலந்தரும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த காலம் ஒரு பொற்காலமாகும். இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். மிதமிஞ்சிய பொருளாதாரம் உருவாகும். எந்த நேரம் எதை செய்தாலும் அதை அந்த நேரமே சிறப்பாக செய்வீர்கள். குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் முன்னேற்ற பாதையில் அறிவிப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார்கள். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி நடக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பகை மறந்து செயல்பட்டு எல்லோரும் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுவதால் புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படும் நேரம் இது. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். முன்னோர் செய்த தர்ம காரியங்கள் தொடர்வீர்கள். குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இவர்கள் சம்பாதிக்கும் நிலை உருவாகும். அயல்நாட்டு அழைப்புகள் வந்தால் அதை ஆதாயம் தருவதால் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளுங்கள். குரு வக்ர காலத்தில் மிக மிக கவனம் தேவை. இது ஒரு சோதனையான காலமாகும். உடல்நலத்தில் திடீர் பாதிப்புகள் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்கள் மருத்துவ செலவுகளும் ரண சிகிச்சைகளும் ஏற்படலாம். பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய வழக்குகள் ஏற்படலாம். வீண்பொலிகளுக்கு ஆளாக நேரிடும். பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வரும். சனியின் வக்ர காலத்தில் குடும்ப பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கும். நிம்மதி என்பது சிறிதும் இருக்காது. எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நட்பு பகையாகும். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்கள் செய்யப்படும் அளவிற்கு ஏதேனும் ஒரு சம்பவம் நடைபெறும். அதனால் பணி நீக்கம் கூட ஏற்படலாம். விரயங்கள் அதிகரிக்கும். சனிக்குரிய சிறப்பு வழிபாடு நன்மையை தரும். இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான சிறப்பு பலன்களை பார்க்கலாம் என்றால் புத்தாண்டை தொடக்கத்தில் உங்கள் ராசியை பார்க்கிறார். எனவே நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். ஜூன் மாதம் குரு பயிற்சிக்கு பின்னால் குரு அஷ்டமத்திற்கு வருவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம் போன்றவை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விரயங்கள் அதிகரிக்கும். தாய் மற்றும் உடன் பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது. ஆதாயங்கள் உண்டாகும். இதுவரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது அஷ்டமத்திற்கு வருகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது அஷ்டமத்திற்கு வருகிறார். கடகத்தில் சஞ்சரிக்கும் கேது மன அமைதியை கூட்டும். பொருளாதார திருப்தியின்மை உண்டாகும். வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். சவால்களை சமாளிக்க வேண்டிய இடத்தில் தள்ளப்படுவீர்கள். பெருமுயற்சியில் கல்யாண பேச்சுவார்த்தைகள் முடியும். குழப்பங்கள் உருவாகும். அனுகூலம் அதிகரிக்கும். அஷ்டமத்திற்கு கேது சஞ்சரிக்கும் அவ்வளோ நல்லதல்ல. மேலும் அவர் சந்திரமடியில் சஞ்சரிப்பதால் சிக்கல்களுக்கு ஆளாக நேரிடும். சர்ப்பகிரகங்கள் 8இல் வரும்பொழுது சஞ்சலங்கள் அதிகரிக்கும். அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். இதுபோன்ற நேரங்களில் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகவும் முக்கியம். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுவது நல்லது. குரு பகவசம் பாராயணம் செய்தால் காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். சித்திரை அல்லது வைகாசி மாதம் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பாக இருக்கும். நவக்கிரகம், ஆயுஷ் ஹோமம் போன்றவற்றை, தன்வந்திரி ஹோமம் போன்றவற்றை வியாழக்கிழமை என்று செய்வது நல்லது. குருவிற்கு வியாழக்கிழமை தோறும் நைதியம் வைக்கவும். இந்த ஆண்டு மொத்தத்தில் உங்களுக்கு 50% நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் எல்லா ஆண்டும் உங்களுக்கு எல்லா நல்ல ஐஸ்வர்யங்களை தருவதற்கு என் அப்பன் சந்திரன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.